நீங்க எப்படி வாஸ்துப்படி நல்ல இடமா குறிச்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நாங்க பார்த்த சம்பந்தமும் நல்ல இடம்தான். சொந்தத்துல இல்ல, அசல். இது புது சம்பந்தம். இல்ல உறுதியா இந்த இடம்தான். இது மாறவே மாறாது. மனசளவுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். புது சம்பந்தம், புது வாழ்க்கை. என் பையனோட எதிர்காலம் நிச்சயமா நல்லா இருக்கும். அப்படின்னா பைரவி சொன்னது துளசிய பத்தி இல்லையா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் பையனுக்கு இப்ப பாத்திருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம். இது நல்லபடியா முடியும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே, பாய் பாய். ஏன் வேலையை நிறுத்திட்டீங்க? கஷ்டமா இருக்கா? நீங்க முடிவு பண்ண இடம் சரியில்லைன்னு தோணுது. எதை சொல்றீங்க? நான் மண்ண சொல்றேன். தோண்டவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த இடத்துல மரம் வச்சா அது சரியா வளராது, பட்டு போயிடும். மண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்க நிறைய முள்ளு செடியெல்லாம் இருக்கு. தேவையில்லாத புல்லும் இருக்கு. அத புடுங்கி செடிக்கு உரமா போட்டா அது மரமா வளர்ந்துரும். மரங்கிறது காலத்துக்கும் இருக்க வேண்டியது. அது சரியான இடத்துல இருந்தாதான் அது காலம் முழுக்க பலன் கொடுக்கும். தப்பான இடம்னா பலனே இல்லாம போயிடும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். முதல்ல தோண்டுங்க. நான் இங்கதான்னு முடிவே பண்ணிட்டேன். அத மாத்த முடியாது. நீங்க வேலையை கவனிங்க. பாவி பைரவி, போன் பண்ணி வர வச்சு என் அப்பாவே தோட்டுக்காரன் ஆக்கிட்டியா? என் மேல இருக்கிற கோபத்தை ஏன் என் அப்பா மேல காட்டுற? உனக்கு தைரியம் இருந்தா நீ ஏன் கிட்ட மோதிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா நடந்துப்ப? இரு, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சீக்கிரமா தோண்டுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள செடிய வைக்கணும். ஆகட்டுமா. இன்னும் நிறைய செடி இருக்கு. கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. சரிம்மா. நான் திரும்பவும் சொல்றேம்மா, இந்த இடம் சரியில்லை. அதோட இங்க விஷப்பூச்சிங்க நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. செடி பாழாகாம பாத்துக்கோங்க. ஹலோ சார். ஆமா சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நான் இப்பவே கிளம்பிடுறேன் சார். ஓகே சார், கொடுக்குறேன். மாமா பேசணுங்கிறாரு. ஹலோ. சொல்லுங்க. பார்த்திபனுக்கு மார்க்கெட்ல டியூட்டி இருக்கு. அவனை உடனே அனுப்பிடு. லேட் பண்ணாத. சரிங்க, அனுப்புறேன். சரி, நீங்க கிளம்புங்க. டியூட்டி தான் ஃபர்ஸ்ட். என்னம்மா அனுப்பிட்டீங்க? உங்க ஐயா தான் போன் பண்ணி டியூட்டி இருக்கு அனுப்புன்னு சொல்றாரு. என்ன பண்றது?
அது எப்படி சத்யவதி? இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் யாராவது கடவுள் மாதிரி வராங்க? உனக்கு என்னடி வேணும்? உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கலான்னு வந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஃபோன் பண்ணி வர வச்சு என் அப்பாவை தோட்ட வேலையை பார்க்க வச்சிருப்ப. என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? ஆமாண்டி, என்ன கேட்க யார் இருக்காங்க? ஏன் இல்லாம கொஞ்சம் முன்னால என் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குமே. மார்க்கெட்ல டியூட்டி இருக்கு, உடனே அனுப்பி வைங்கன்னு சொல்லிருப்பாங்களே. இது எப்படி உனக்கு தெரியும்? ஃபோன் பண்ணதும் நான் தான், ஃபோன்ல பேசினதும் நான் தான். நம்பர் மட்டும்தான் என் ஃப்ரெண்டோடது. இங்க பாரு, உனக்கு ஏன் மேல கோவம்னா டைரக்டா என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு என் அப்பா கிட்ட என் அம்மா கிட்டன்னு இன்டைரக்டா ஏதாவது சிலுமிஷம் பண்ண நடக்கிறதே வேற. ஏய், விஸ்வா, பார்ட்டிக்கு வருவியா மாட்டியா? சாரிடா, என்னால வர முடியாது. அதுதான் கேக்குறோம், ஏன் வரமாட்டேங்கிற? நம்ம சீனியர்ஸ் நம்மளுக்காக தானே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. முன்ன நின்னு அரேஞ்ச் பண்ண நீயே எப்படி பண்ண எப்படிடா? டேய், எனக்கு பார்ட்டி எப்படி இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குடா. டேய், அப்படி என்னடா ஒர்க்கு? உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லி ஆகணுமா? எனக்கு ஒர்க் இருக்கு, வரல. அதுக்கு இல்லடா விஸ்வா. டேய், நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஏதோ கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். போலியா? பூச்சி இங்க இருக்கு. ஏய், யார பூச்சிங்கற? பரவாயில்லையே, தத்தின்னு சொன்னாலும் பூச்சின்னு சொன்னாலும் அது நீதான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்துருச்சு. குட். நீங்க போலியா? போகணும் துளசி, ஆனா விஸ்வாதான் வரமாட்டேன்றான். ஏன்? ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கான், என்னால வர முடியாதுன்னு சொல்றான். ஓ, கரெக்ட் தான். சாரு வரமாட்டாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அது உனக்கும் தெரியுமா? என்ன வேலை துளசி? பூச்சி பிடிக்கிற வேலை. என்னது, பூச்சி பிடிக்கிற வேலையா? சார் பூச்சி பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். பூச்சி, பூரா, பாம்பு, பல்லி, தேளு இந்த மாதிரி நிறைய பூச்சி தேவைப்படுறவங்களுக்கு சப்ளை பண்ணுவாரு. பார்ட் டைம் பிசினஸ். சார் இப்போ அதுல ரொம்ப பிஸி. உங்களுக்கு கூட யாராவது எனிமீஸ் இருந்தா சொல்லுங்க, சார் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. பொட்டிக்குள்ள பூச்சி வச்சு கொடுத்து உங்க எனிமீஸ இவரு கொன்றுவாரு. சாரோட பாஸ் யாருன்னு தெரியுமா? பைரவி. பூச்சியை வச்சு ஆளை எப்படி கொல்றதுன்னு சாருக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்ததே அவங்கதான். துளசி, this is too much. நீ ரொம்ப பேசுற. நான் ரொம்ப பேசுறேனா? நான் கரெக்டா தான் பேசுறேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசுற துளசி. தப்ப நீ பண்ணிட்டு நான் தப்பா பேசுறேன்னு சொல்றியா? டேய், என்னடா நடக்குது இவங்களுக்குள்ள? இவனுக்காகலாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவன் பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டான். இவன் பூச்சி பிடிக்க தான் போவான்.
ஏன்னா இவன் பூச்சி பிடிக்கிறவன். நீங்க கிளம்புங்க. என்னடா என்னென்னவோ சொல்றா? பூச்சிங்கிறா, பாம்புங்கிறா. டேய் பல்ல உடைச்சிருவேன். நான் என்ன பாம்பாடா பல்ல உடைக்கிறதுக்கு? அவ பேசுனதுக்கெல்லாம் என்னால விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. ஓகே டேய் முடிவா இப்ப என்னதான் சொல்ற? வருவியா மாட்டியா? நான் பூச்சி பிடிக்க போனாலும் உங்களோட வர முடியாது. ஓ அப்ப துளசி சொன்னதெல்லாம் உண்மைதானா? டேய், 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 விட்றா, விட்றா. என்னடா? என்னடா சட்டையெல்லாம் பிடிக்கிற? டேய் கிளம்புங்கடா. டேய் விஸ்வா, டேய் விஸ்வா சொல்றது கேளுடா. டேய் விஸ்வா. டேய் என்னடா இப்படி பண்ணிட்டு போறான்? விடுறா, அவதான் டென்ஷன்ல போறான். அக்கா 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 நிறுத்துங்க. ஏய் என்னடா? சாரிக்கா. எதுக்குடா சாரி? gift கொடுக்கறதுக்கு எதுக்குடா சாரி? ஓ ஃபங்க்ஷன் அப்ப கொடுக்க மறந்துட்ட, அதுக்கு தானே? இது என்னோட gift இல்லக்கா, பின்ன இது உன்னோடதுக்கா. உன்னோட பர்த்டேக்கு இது யாரோ கொடுத்தாங்க. இது நல்லா இருக்குன்னு யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு போயிட்டேங்க்கா. வீட்டில் வச்சிருந்தனா அம்மா பார்த்துட்டு அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அக்கா கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சாரிக்கா, தெரியாம பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகேடா. இந்தாக்கா வாங்கிக்கோ. தேங்க்ஸ். நான் வரேன்க்கா. துளசி மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. விஷ் யூ தி சேம். தேங்க் யூ. இது விஸ்வா கொடுத்த மாதிரியே இருக்கே. அப்படின்னா இதை யார் கொடுத்திருப்பா? ஓ இத கண்டிப்பா அந்த பைரவி தான் கொடுத்திருப்பா. மொத்த ஃபேமிலியும் சேம் பேக்கே மெயின்டைன் பண்றாங்க. என்னவா இருக்கும்? அக்கா கொடுக்கா. இந்த gift எனக்கு தான். அந்த பூச்சி மாதிரியே உள்ள ஏதாவது இருந்தா என்ன பண்றது? பூச்சிக்கெல்லாம் பயந்தா இந்த துளசி லெவல் என்ன ஆகுறது? உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பாத்துருவோம். ஐயோ இன்னொரு கம்மல் எங்க? ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. சிம்மிக்கி அப்படின்னா விஸ்வா கொடுத்தது என்னோட தொலைஞ்சு போன கம்மல தானா? ஐயோ பாவம், உண்மை தெரியாம நான் வேற அவனை திட்டிட்டேனே. சி பாவம், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். சாரிடா விஸ்வா. என்னோட கம்மலை எனக்கே பிரசன்ட் பண்ணிருக்கானா? இதுக்கு என்ன அர்த்தம்?
எனக்கு ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்னடி அது? நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. என்னடி ஏதோ நல்ல செய்தின்னு சொல்லிட்டு கீதோபதேசம் பண்ற? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது உன்னுடையதோ அது நாளை என்னுடையது. எது என்னுடையதோ அது நாளை உன்னுடையது. எதுவுமே நிரந்தரம் இல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது. என்னாச்சுடி உனக்கு? ஏதாவது ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தியா? இதான் உனக்கு குட் நியூஸா? இல்ல சிவகாமி, தொலைஞ்சது திரும்ப கிடைச்சா சந்தோஷமா இருக்காதா? அப்படி ஒண்ணு கிடைச்சதுனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன தொலைச்ச? என்ன கிடைச்சது? டன் டடாய். என்னோட கம்மல் எனக்கே திரும்ப கிடைச்சிச்சு. சுபா, ஏண்டி என்னவோ தங்கத்துல பண்ணி போட்ட மாதிரி இதையா தேடின? தங்கம்னா சந்தோஷப்படலாம், இது சாதாரண ஒரு ரோல்டு கோல்டு. இதுக்கு போய் இவ்ளோ சந்தோஷமா? அம்மா இங்க பாரு, இதோட ஜோடி தான் இது. ரெண்டும் இப்போ ஒன்னாயிடுச்சு. தங்கமா ரோல்டு கோல்டா அதெல்லாம் முக்கியம் இல்ல. ரோல்டு கோல்டா தெரிஞ்ச விஸ்வா தங்கம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் முக்கியம். அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுவும் முக்கியமா. அவன் பைரவி மாதிரி தப்பானவன் இல்ல. ஒரு சாதாரண கம்மல், அதுக்கா புதையல் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படணும்? உனக்கு இதோட அருமை தெரியல. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். உன்கிட்ட போய் சொன்ன பாரு. இதெல்லாம் ஒரு கம்மலா? இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். எனக்கு தங்கத்தோட அருமையும் தெரியும், ரோல்டு கோல்டு பெருமையும் தெரியும். உனக்கு இது பெரிய விஷயமா பட்டா உங்க அப்பா கிட்ட சொல்லி பத்திரமா லாக்கர்ல வச்சுக்கோ, ஓகே? சீடு மூஞ்சி சிவகாமி. இது கிடைச்சது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அம்மாவுக்கு தான் அது தெரியல, சொன்னாலும் புரியல. எதிரியா நினைச்ச விஸ்வா எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா, அதான் எனக்கு சந்தோஷம். சொந்தத்துல இல்ல, அசல். இது புது சம்பந்தம். இல்ல உறுதியா இந்த இடம் தான். இது மாறவே மாறாது. மனசளவுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். புது சம்பந்தம், புது வாழ்க்கை. என் பையனோட எதிர்காலம் நிச்சயமா நல்லா இருக்கும்.